உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வணக்கம்னு சொல்கிறோம்ல, இதைத்தான் வள்ளல் பிரான் ஒரு பத்தியாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அதாவது சின்னவங்களை பார்த்து பெரியவங்க வணக்கம் சொன்னால், ஐயோ நீங்கள்லாம் எனக்கு வணக்கம் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஏன்னா சின்னவங்களை பார்த்து பெரியவங்க வணக்கம் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை, ஒரு பொது புத்தி நமக்கு இருக்குது. ஆனால் அப்படி இருக்க தேவையில்லை அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். வணக்கம் சொல்வது என்பது குரு சிஷ்யனை பார்த்து வணக்கம் சொல்லலாம், பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்து வணக்கம் சொல்லலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு நாம் காலம் காலமாக கேட்ட 2 உதாரணங்களை வைத்தே அவர் அதை நிறுவி சொல்கிறார். என்றால் வணக்கம் சொல்வது என்பது வயதை பொறுத்தல்ல, இடத்தை பொறுத்தல்ல, யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்பதை பொறுத்தும் அல்ல. அப்படின்னா அது எதை பொறுத்து? அது ரொம்ப முக்கியம் இல்லை. எதற்கு நாம் வணக்கம் சொல்கிறோம்? எதிரில் இருக்கக்கூடியவர்களின் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்கின்ற அந்த இறை தத்துவத்தை தான் நாம் வணங்குகிறோமே தவிர, அந்த தத்துவம், அந்த இறை, அந்த உயிர் என்கின்ற அந்த ஒளி எல்லோருக்கும் சமமாக இருக்கிறது. எனவே என்னுள் இருக்கின்ற ஒளி நீயும் வைத்திருக்கிறாய், உன்னுள் இருக்கின்ற ஒளியை நானும் வைத்திருக்கின்றேன். எனவே ஒளியை ஒளி வணங்க வேண்டும் என்பதை வள்ளல் பிரான் இந்த பத்தியில் சொல்கிறாரு. அதுவும் உபதேச குறிப்புகள்ங்கிற பத்தியில் சொல்கிறாரு. அதில் வள்ளல் பிரானுடைய வள்ளலாருடைய அந்த உரைநடை கேட்பதற்கே சுகானுபவமாக இருக்கிறது. அதை முதல்ல கேட்டுடலாம். ஆச்சாரியன் பெரியோர் ஞானி யோகி இவர்கள் சிறியோரையும் சிஷ்யரையும் வணங்கினால் ஆயுள் குறைவு வரமாட்டாது என்றது எப்படி எனின், மேற்குறித்தவர்களது விளக்கத்துக்கு மேற்பட்ட விளக்கம் இவர்களுக்கு அகத்தில் உண்டாகுமானால் ஆயுள் விருத்திக்கு குறைவு வரமாட்டாது. இதற்கு திருஷ்டாந்தம் சமய சார்பில் பரமசிவம் சுப்பிரமணிய சுவாமியுடத்தில் அனுக்கிரகம் பெற்றிருப்பதும், ஞானிகள் மாட்டு சம்பந்த சுவாமிகளை அந்த சுவாமிகளின் தாய் தந்தையர் வணங்கியதும், அப்பர் சுவாமி முதலியோரும் வணங்கியதும் உணர்க. ஆச்சாரியன் பெரியோர் ஞானி குரு இவர்களெல்லாம் தங்களை விட சிறியவர்களை, வயதில் சிறியவர்களை, அனுபவத்தில் சிறியவர்களை, வாழ்வியலில் சிறியவர்களை வணங்கினால் ஆயுள் குறைவு ஏற்படும்னு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு புறம் தள்ளி விடுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஏன்னா ஒரு கருத்தை உருவாக்கிட்டு, ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கிட்டு அதை காலங்காலமாக அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறதைத்தான் ஆகமம்னு சொல்கிறாங்க, வைதிகர்கள்னு சொல்கிறாங்க, இதுதான் வாழ்க்கை முறைன்னு சொல்கிறாங்க, புராணம் இதைத்தான் சொல்லுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாவற்றையும் புரட்டி போடுவது தானே சித்தர்கள் செய்கின்ற அந்த பகுத்தறிவு ஜாலம். இவர்கள் செய்வதெல்லாம் அறிவை செயல்படுத்த விடாத அளவுக்கு ஒரு மாய்மாலம் என்றால், நம்முடைய சித்தர்கள் சொல்வது பகுத்தறிவால், அறிவால், சிந்தனையால், உன்னுடைய தேடலால் செய்யப்படுகின்ற ஜாலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வள்ளல் பிரான் ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியன் ஞானி குரு என்று அவர்களுக்கான அந்த கதைகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான சிந்தனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியன் பெரியோர் ஞானி யோகி இவர்கள் சிறியோரையும் சிஷ்யரையும் வணங்கினால் ஆயுள் குறைவு வரமாட்டாது என்றது எப்படி எனின், மேற்குறித்தவர்களது விளக்கத்திற்கு மேற்பட்ட விளக்கம் இவர்களுக்கு அகத்தில் உண்டாகுமானால் ஆயுள் விருத்திக்கு குறைவு வர மாட்டாது. ஆச்சாரியன் பெரியோர் ஞானி குரு இவர்களெல்லாம் ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளாஸ்லேயே டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க. அவர்கள் நடத்துகின்ற பாடத்தை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அறிவால் அதை இன்னமும் மேம்படுத்திக்கிறாங்கல்ல. டீச்சர் சொல்கிறது எதையுமே புரியாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு வகை. ஆனால் இந்த மாணவர்களிடமும் சிந்திக்கும் திறன் இருக்கிறது, அவர்களாலும் அந்த அறிவு புலனை பயன்படுத்த முடிகிறது என்றால் டீச்சர் சொல்கிறத மாணவர் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய சிந்தனையை வளப்படுத்தி கொள்கிறார், அகத்தை வெளிச்சமாக்கி கொள்கிறார் என்றால் அவரிடமும் ஞானம் இருக்கிறது. அப்படி ஞானத்தோடு இருப்பவர்களை ஆசாரியர்கள் ஞானிகள் அந்த குருமார்கள் வணங்குவதில் என்ன தவறு இருக்கிறது என்று வள்ளல் பிரான் கேட்கிறார். சரிதானே? அது இல்லை? யோசித்து பார்த்தா இன்னமும் கூட சில விஷயங்களை தோணலாம். என்னன்னா, உயிரற்ற
உயிரற்ற ஜடங்கள் என்று சொல்லக்கூடிய பொருட்களை கூட நாம் வணங்கலாம். எழுதுகோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேனா. அந்த பேனாவின் மூலமாகத்தான் நம்முடைய சிந்தனையை நாம் உருவாக்கி கொடுக்கிறோம். அப்படின்னா அந்த பேனாவும் ஒரு உயர்திணை தானே, அதுக்கு உயிர் இல்லை என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? உயர்திணையாக இருக்கக்கூடிய நாம் எப்படி நினைத்தாலும் எழுத முடியாது, கையில் பேனா இல்லாமல் எழுத முடியாது. ஆனால் பேனா என்கின்ற அந்த அக்ரிணையை வைத்து நம்மால் உருவாக்கம் செய்ய முடிகிறது. அப்படின்னா அந்த பேனாவும் மிகச்சிறந்த உயர்திணை. அப்போ அதை வணங்குவதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று வள்ளல் பிரான் தெளிவாக கேட்கிறார். இப்படி வணங்குவதற்கு 2 ஓமைகளை அல்லது 2 உதாரணங்களை அவர் கொடுக்கிறார். அது என்ன உதாரணம்னு பாருங்க. இதற்கு திருஷ்டாந்தம் சமய சார்பில் பரமசிவன் சுப்பிரமணிய சுவாமியிடத்தில் அனுகிரகம் பெற்றிருப்பது. அதாவது சுவாமி மலைன்னு அந்த புராணம் இருக்குல்ல, திருவேரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சுப்பிரமணிய சாமி சிவபெருமானாகிய தன்னுடைய தகப்பனுக்கு தகப்பன் சாமியாகி ஞானத்தை கொடுத்தார்ங்கிறது நம்முடைய புராணம். அப்போ மகன் தந்தைக்கு ஞானம் கொடுப்பதும் தந்தை மகனை வணங்கி அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதும் இயல்புதான் அப்படின்னு சொல்றார். எனவே யாரிடம் ஞானம் இருக்கிறதோ அவர்களை வணங்கி நாம் பெற்றுக்கொள்ளலாம். நீ என் பையன் தானே, ஒன்னா எப்படி வணங்குவது அப்படிங்கிற சிந்தனை தேவையில்லை. யாரிடம் எது உயர்வாக இருக்கிறதோ அவர்கள் நம்மை விட வயதில் குறைவாக இருக்கலாம், அனுபவத்தில் குறைவாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவர்களை வணங்கி பெற்றுக்கொள்வது இயல்பு, அதுதான் நியாயம் என்று மிகப்பெரிய சிந்தனையை கொடுக்கிறார். திருவேரகம்னு சொல்கிறோம், அதைத்தான் இப்போது சுவாமி மலைன்னு சொல்கிறோம். அறுபடை வீட்டில் 4வது படை வீடு சுவாமி மலை. அங்கே இருக்கின்ற முருகனை தகப்பன் சாமின்னு சொல்கிறோம். ஆனால் தகப்பன் சாமியாக இருந்து முருகன் தன்னுடைய தந்தை சிவனுக்கு அருள் கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார்னா அதையே நாம் பின்பற்ற மாட்டேங்கிறோம். அதைத்தான் வள்ளல் பிரான் கேட்கிறார். வெறுமே சாமின்னு கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வர்றது மட்டுமில்லை, அதை நாம் நம்முடைய வாழ்வியலாக செய்ய வேண்டும். நம்மை விட வயதில் குறைவானவர்களிடம் ஞானம் இருக்கிறதா என்றால் அதை கேட்டு பெறுவதில், வணங்கி பெறுவதில் எந்த தவறும் இருக்க முடியாது என்பதைத்தான் வள்ளல் பிரான் சொல்றார். சரி, புராணத்திலேருந்து இதை சொல்லிட்டார். ஆன்மீகத்திலேருந்து இன்னொரு உதாரணத்தை சொல்றார் பாருங்க. ஞானிகள் மாட்டு சம்பந்த சுவாமிகளை அந்த சுவாமிகளின் தாய் தந்தையர் வணங்கியதும் அப்பர் சுவாமி முதலியோரும் வணங்கியதும் உணர்க. 63 நாயன்மார்களில் ஒருத்தரா 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் 16 வயசு தான் வாழ்ந்தாருங்க. ஆனால் நம்முடைய சைவ சமய 4வரில் அவர் முதன்மையானவராக கொண்டாடப்படுகிறார். அவரை யார் வணங்கினார்னா திருநாவுக்கரசர் என்று சொல்லப்படக்கூடிய அப்பர் வணங்கினார். திருநாவுக்கரசர் என்று சொல்லப்படக்கூடிய அப்பர் பழுத்த பழம், முதியவர். ஆனால் அவர் திருஞான சம்பந்தரை வணங்கி அவரிடம் ஞானம் பெற்றுக்கொண்டார் என்றால் இதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். இதை ரொம்ப சுலபமாக எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னா, இப்போ உள்ள அந்த கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, மொபைல் ஃபோன் ஜெனரேஷன், ஏஐ ஜெனரேஷன், பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மொபைல் ஃபோனை எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி பேசுறது, எப்படி வாட்ஸ்அப் பார்க்குறது, எப்படி அதில் யூடியூப் பார்க்குறது எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த சிறிய குழந்தைகளிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அல்லவா. இதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறாரு, வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் யாரிடம் எந்த ஞானம் இருக்கிறதோ அவர்களை வணங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். புராணம் இப்படி சொல்கிறது, வைதீகம் இப்படி சொல்கிறது, ஆகமம் இப்படி சொல்கிறது, எனவே நான் வணங்க மாட்டேன் என்று சொல்வது நியாயமில்லை, அது அறிவின் தன்மை அல்ல என்று சொல்கிறார் என்றால் அதை வணங்கி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. வள்ளல் பிரான் வணங்குகிறார், வள்ளல் பிரானை நாமும் வணங்குவோம். நம்மை விட சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கின்ற ஞானத்தை வணங்கி பெற்றுக்கொள்வதுதான் நாம் பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் என்பதற்கான அடையாளம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.